அன்பான மீசை அண்ணாச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். சிவபுராணத்தின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் 658 பாடல்களை கொண்டது. அதுதான் வாழ்க வாழ்க என்ற 6 முறையும், வெல்க வெல்க என்று 5 முறையும், போற்றி போற்றி என்று 8 முறையும் வருகிறது இந்த பாடலிலே. இது ஒரு குறிப்பு. அந்த வகையிலே சிரம் குய்வார் ஓங்கி வைக்கும் சீரோன் கடல் போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்து நின்ற நிமனடி போற்றி, மாயப்பரப்பருக்கும் மண்ணடி போற்றி, சீரார் பெருந்தொடையின் நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி. ஈசன் நமக்கெல்லாம் தெரியும். ஈசனடி போற்றி நம்முடைய சிவனுடைய பாத கமலங்களை போற்றுவோம். எந்த அடி போற்றி, எந்த என்றால் தந்தை, உலகுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடியவன் நம்முடைய சிவபெருமான். எந்த அடி போற்றி. தேசனடி போற்றி, இந்த உலகமே தேசமே அவனுடைய படைப்பு, ஆகவே தேசனடி போற்றி. சிவன் சேவடி போற்றி, நம்முடைய இறைவனுடைய இந்த உலகத்தை காக்கின்ற சேவை செய்கின்ற அந்த இறைவனின் அடி போற்றி. நேயத்தை நின்ற நிமனடி போற்றி. நேயம் என்றால் நட்பு, அன்பு. அப்படி நம் மீது அன்பு கொண்டு நேயத்தோடு நம்மை காப்பவர் நம்முடைய சிவபெருமான். நேயத்தென்ற நிமலனை போற்றி. நிமலன் என்றால் மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய மலங்களை அறுப்பவன், மலங்கள் அதாவது குற்றங்கள் இல்லாதவன் என்று பொருள். நிமலனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஆமாம், இந்த பிறப்பே ஒரு மாயம், இது நிலையில்லாதது. கோடான கோடி பிறப்புகள் எடுப்பதாக நம்முடைய முன்னோர்கள் கூறி வருகிறார்கள். இதுதான் பிறப்பு இல்லை, மனித பிறவியே ஒரு பிறவி. அந்த பிறவி எனும் பெருங்கடலிலே நீந்தாமல், ஆமாம், பிறவிக்கடல் எனும் அந்த பிறவிக்கடலில் நீந்தாமல் மறுபடியும் பிறக்காமல் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இந்த மாயமான பிறப்பை அறுக்கின்ற மன்னனடி போற்றி. மன்னன்ற தேவன், இறைவன், மன்னன் தெரியும். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரை என்றால் திருப்பெருந்துறை. ஆமாம், அங்கிருந்து நம்ம எல்லாம் காக்கின்ற ஆளுகின்ற இறைவன். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த ஒரு வரி மட்டும் அடுத்த பேராகிராஃபில் வருது. ஆறாத இன்பம். இன்பம் என்றாலே மகிழ்ச்சி, இப்படி நல்ல நல்ல செயல். இந்த ஆறாத இன்பம் என்றால் நமக்கு தெவிட்டாத இன்பம். ஆமாம், ஒரு இனிப்பை சாப்பிடும்போது, தேனை சாப்பிடும்போது தெவிட்டாத இன்பம்னு சொல்லும் இல்லையா, அதுபோல் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மலை போன்று இன்பத்தை நமக்கு அருளுகின்ற இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. மலை நம்ம திருவண்ணாமலை இருக்குது, நினைத்தால் முக்தி தரக்கூடிய மலை அல்லவா. ஆக நாம் ஒவ்வொரு முறையும் சலிப்பில்லாமல் நினைக்கின்ற ஒரு மலையாக இருக்கிறது. அப்படி இன்பத்தை மலை போல் தருகின்ற இறைவன் உன்னுடைய அறிவோற்றி என்று மிக அழகாக சிவபுராணத்திலே மாணிக்கவாசகர் அருளி இருக்கின்றார். இப்படி நாம் தொடர்ந்து சிவபுராணத்தின் விளக்கத்தை கேட்டு இறைவனுடைய அருளை பெறுவோம். இந்த மீசை அண்ணாச்சி சிவபுராணத்தின் விளக்கத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாயா என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.